உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நல்ல பல சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வரவேற்பு நன்றிக்குரியது. அமெரிக்க நாடு செல்வச் செழிப்பான நாடு மட்டுமல்ல, அறிவிலும் ஆற்றலிலும் ஒரு உன்னத நாடாக அது விளங்குகிறது. ஆனால் அது அந்த பெருமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது கேள்விக்குரியது. காரணம், உலகத்தில் இருக்கிற திறமையாளர்களெல்லாம் அங்கே ஒன்று கூடுகிறார்கள், அங்கே போய் வாழ நினைக்கிறார்கள், அங்கே வசிக்க நினைக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய குடிமக்களாக ஆக விரும்புகிறார்கள். எனவே இந்த பெருமைக்கு காரணம் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மட்டுமல்ல, அந்த மண்ணிலே சென்று போய் சேர்ந்த மைந்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இதிலே பெரும் பங்கு உண்டு. அந்த மண்ணிலே குடியேறுகிற மக்களால் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை. அறிவாளிகள் அங்கே ஒன்று கூடுவதனாலே அந்த நாடு செல்வச் செழிப்பில் மட்டுமல்ல, அறிவிலும் ஆற்றலிலேயும் சிறந்து விளங்குகிறது. எனவே அந்த நாடு பெருமை கொள்ளலாம் என்றாலும் கூட உலக நாடுகளுக்கெல்லாம் அந்த பெருமையிலே பங்கு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இந்தியர்கள் எவ்வளவு திறமையோடு அங்கு இயங்குகிறார்கள். நாசா என்கிற விண்வெளி அமைப்பாக இருக்கட்டும், கணினி நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் இந்தியர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். அறிவார்ந்த பணிகளிலே பெருமைக்குரிய நிலைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இங்கே என்ன நிகழ்கிறது என்றால், அறிவார்ந்த இந்தியர்களை நம்மால் இங்கே பிடித்து வைத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய திறமைகளுக்கு தீனி போட முடியவில்லை. அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நம்மால் ஈடுகட்ட முடியவில்லை, பொருளாதாரத்திலேயும் மற்ற விதங்களிலேயும். எனவே அவர்கள் அங்கே போய் குவிகுவதனாலே இங்கே பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற இந்த வறட்சி ஒன்று அங்கே ஏற்பட்டு விட்டது. இணையதளத்திலே இப்பொழுது அண்மையிலே நான் செய்தி பார்த்தேன். அமெரிக்க இந்தியர்கள் ஏன் அவ்வளவு ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள், ஏன் இந்தியர்கள் அங்கே போய் குவிகிறார்கள் என்றால், அங்கே சொல்லுகிறார்கள், அமெரிக்க இந்தியர்கள் என்பவர்கள் டிசர்விங் கேண்டிடேட்ஸாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கிற இந்தியர்கள் ரிசர்வ்லே இருக்கிற இந்தியர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கெட்டிக்காரர்களாம் அங்கே போய்விட்டார்களாம், மீதி இருக்கிறவர்கள் தான் நமக்கு இங்கே தங்கி இருக்கிறார்களாம். இதை இணையதளத்திலே ஒரு பெருமையாக ஒரு செய்தியாக நான் பார்த்தேன். நான் எவ்வளவு இந்தியர்களை நாம் அங்கே அனுப்பி வைத்தாலும் நம்முடைய ஆற்றல்களுக்கு குறைவில்லை. இருந்தாலும் அங்கே போய் வசிக்கிற இந்தியர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பற்றி அண்மையிலே ஒரு செய்தி கிடைத்தது. அந்தந்த தேசங்களுக்கு நம்முடைய இந்தியர்கள் உழைத்து தங்களையும் அந்த நாட்டையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய திறமைகளை அந்த நாடு அவ்வளவு அருமையாக பயன்படுத்தி கொள்கிறது. அதற்கான மிகப்பெரிய கூலியை அது கொடுக்கிறது, அங்கீகாரத்தை கொடுக்கிறது, திறமையை நன்கு ஏற்றுக்கொள்கிறது. நம்மளுடைய ஆற்றலை அமெரிக்கா அவ்வளவு அங்கீகரிக்கிறது. இதற்கு நமக்கு ஒரு அண்மை உதாரணம் கிடைத்திருக்கிறது. சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்று அங்கே ஒரு விருதை வழங்குகிறார்கள். அந்த சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்பது கல்வித்துறைக்கே உரியது. இந்த விருது அமெரிக்காவிலே புதிய புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த பாடத்திலே நவீனங்களை புகுத்தி செக்குமாட்டுத்தனமான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிய அணுகுமுறைகளை அணுகுவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய கல்வியை எப்படி மேம்படுத்தலாம் என்கிற கோணத்திலே பலரிடம் யோசனை கேட்கிறார்கள். அந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கல்வியை இன்னும் எப்படி எளிமைப்படுத்தலாம், கல்வியை எப்படி எந்த கோணத்திலும் விட்டுவிடாத கல்வியை எப்படி மக்களுக்கு வழங்கலாம், ஆற்றலை மழுங்கடிக்காத ஆற்றலை மேம்படுத்துகிற கல்வியை எப்படி வழங்கலாம் என்கிற யோசனையை கேட்டு அதிலே சிறந்த யோசனைகள் தருகிறவர்களுக்கு தான்
சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்கிற விருதை கொடுக்கிறார்கள். தாமஸ் ஜெஃபர்சன் என்கிற அங்கே இருக்கிற ஒரு பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை, இந்திய பெண்ணை அண்மையிலே வெள்ளை மாளிகையிலே அழைத்து ஒபாமா தனிப்பட்ட முறையிலே கௌரவித்திருக்கிறார். 11 பேர்களை கௌரவித்திருக்கிறார். இவர்கள் எல்லோரும் அமெரிக்க கல்வி முறையிலே புரட்டி போடும்படியான ஆலோசனைகளை வழங்கியவர்கள். அதில் குறிப்பாக நம்முடைய இந்திய ஒரு பெண் அந்த யோசனையை சொல்லி இதில் பரிசு பெற்றிருக்கிறாள். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே 50 மாநிலங்கள், அதில் 11 மாநிலங்களிலே நம்முடைய இந்திய பெண் சொன்ன யோசனையை அப்படியே பின்பற்றி 11 மாநிலங்களே நடைமுறை கல்வியாக கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பெண்ணினுடைய வயதை கேட்டால் நீங்கள் வியப்படைவீர்கள். 16 வயது தான். ஸ்வேதா என்கிற அந்த பெண் அமெரிக்க கணினி பாடத்திட்டத்திலே புரட்சிகரமான சில அணுகுமுறைகளை சொல்லி அது கல்வித்துறைக்கு பிடித்து போய் உடனே அங்கீகரிக்கப்பட்டு உடனே வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு அங்கே அந்த பெண் 11 பேர்களிலே ஒருவராக அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். தனித்திறமை உள்ளவர்களை, ஆற்றல் உள்ளவர்களை முன்வாருங்கள், தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய யோசனைகளை சொல்லுங்கள் என்று இளையவர்கள் என்றும் மற்ற எந்த பிரிவையும் அவர்கள் பார்க்காமல், எந்த பாகுபாடும் காட்டாமல், வயது இல்லை என்றால் என்ன, உங்களிடத்தில் ஆற்றல் இருக்கிறதா, வாருங்கள் வெளியே என்கிற ஒரு புதிய வரவேற்பு அணுகுமுறையை அந்த நாடு கடைப்பிடிக்கிறது. திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் ஓடும் என்று ஒரு கவிஞன் சொன்னானே, அப்படி திறமை உள்ளவர்களை பயன்படுத்தி கொள்கிற நாடாக அந்த நாடு இருக்கிறது. படைப்பாற்றல் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்கிற கோணத்திலே அந்த பெண்ணினுடைய ஆற்றல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண் ஒரு பள்ளியிலே படிக்கிறாள் என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரொம்ப ஒரு வியப்புக்குரிய, ஒரு பாராட்டுக்குரிய அம்சமாக இருக்கிறது. நெல்லையிலே அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த பிரபாகரன் என்கிற ஒரு அற்புதமான மனிதருக்கு பிறந்த பெண் தான் இந்த ஸ்வேதா. இந்த ஸ்வேதா அமெரிக்க கல்வி முறையிலே ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாள். நாம் வியக்க வேண்டியதெல்லாம், ஒரு இளம் பெண், ஒரு 16 வயது பெண் ஒரு அமெரிக்க அளவிலே நடக்கிற போட்டியிலே கலந்து கொண்டு அதில் என்னுடைய யோசனைகள் ஏற்கப்படும்ங்கிற நம்பிக்கையோடு அதை முன்னிறுத்தி அதில் நடைமுறையாக அந்த வகுப்புகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற யோசனையை செலுத்தி அதை வழி நடத்தி இன்றைக்கு கொண்டு வந்து விட்டதை பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அந்த விருது வாங்கிய விழாவிலே விருது வாங்கி முடிந்ததும் ஒபாமா அவர்கள் அந்த பெண்ணோடு பேசவில்லை, ஒரு புன்சிரிப்போடு அந்த விருதை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த கல்வி செயலாளர் ரோஜர் என்பவர் இந்த ஸ்வேதாவை தனிப்பட்ட முறையில் அழைத்து ரொம்ப தட்டி கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வயதிலே, அதாவது 16-15 வயதிலேயெல்லாம் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை, உருப்படியான ஒரு காரியத்தை நான் செய்ததாக தெரியவில்லை, ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இந்த வயதிலே நீ ஒரு கல்வியிலே மாற்றத்தை கொண்டு வருகிற அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனையெல்லாம் சொல்லியிருக்கிறாய், நீ இன்னும் பிரமாதமாக வருவாய் என்று நல்வார்த்தை சொல்லி மிகவும் தட்டி கொடுத்திருக்கிறார். ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரமாக நாம் அந்த வயதை கணிக்கிற பொழுது இருக்கிறது. எனவே நம்மிடத்தில் எவ்வளவோ ஆற்றல்கள் இருக்கின்றன, திறமைகள் இருக்கின்றன. அதை பயன்படுத்துவதற்கான களங்கள் கிடைக்கிற பொழுது அதிலே நாம் களத்திலே இறங்கிவிட வேண்டும். நம்முடைய யோசனை நிராகரிக்கப்படுமோ, கேலி செய்யப்படுமோ, நாம் எதுவும் வாய் திறந்தால் அது சரியாக தவறாக போய்விடுமோ என்கிற தயக்கத்திலேயே நாம் பல நேரங்களிலே நம்மிடத்திலே இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த ஸ்வேதா இவ்வளவு இளம் வயதிலே தன்னுடைய யோசனை அமெரிக்க அளவிலே அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பி புதிதாக சிந்தித்து ஆச்சரியமாக கல்வியாளர்களெல்லாம் வியக்கும்படியாக மிகப்பெரிய பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கல்வி பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கிறவர்களெல்லாம் வியக்கும்படியான ஒரு அருமையான யோசனையை சொல்லி அந்த யோசனையை அந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எனக்கு புரிந்து கொள்வதற்கு கூட ஆற்றல் இல்லை, அவ்வளவு நுணுக்கமானதாக இருக்கிறது. அதுவும் கணினி சார்ந்ததாக இருப்பதனாலே
நாம் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டு சொல்லிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்விலே அந்த யோசனை சிறந்த யோசனை என்கிற வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோணத்திலே மட்டும்தான் இதை பார்த்திருக்கிறேன். எனவே ஆற்றல் உள்ளவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள முன்வாருங்கள். எந்த விதமான தயக்கத்தையும் நாம் காட்ட வேண்டியதில்லை. திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் ஓடும் என்கிற வரிகளை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு அந்த கோணத்திலே நாம் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த முன்வருவோம். எந்த விதமான தயக்கம் காட்ட வேண்டியதில்லை. நம்முடைய சிந்தனைகள் நேர்மறை சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில், ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் அதை வெளிப்படுத்த தயங்க வேண்டும்? நமக்கு ஒரு காலம் வரும், மேடை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், இதன் மூலமாக உலகப் புகழ் பெறுவோம் என்கிற கோணத்திலே பலரும் சிந்திக்கலாம். ஆனால் நம்முடைய யோசனைகளை நாம் உள்ளத்திலேயே இதயத்திலே வைத்து சிறை போட்டு பூட்டி வைத்து சங்கிலியால் பூட்டி வைப்பதிலே பயனில்லை. எனவே ஸ்வேதா ஒரு இளவயது பெண்ணாக இருந்தாலும் கூட நமக்கு பல்வேறு பாடங்களை அவர் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எனவே தயக்கத்தை விட்டொழித்து நேர்மறை சிந்தனையோடு, ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நாம் நம்முடைய யோசனைகளை, நம்முடைய தயக்கத்தை விட்டொழித்து வெளிப்படுத்துவோம். அதற்கான காலம் கனிந்திருக்கிறது. நாம் முன்வருவோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.